ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். இன்று நாம் பெண்கள் தங்களது அம்மா சென்டிமெண்ட் ஆண்களை தங்கள் பக்கம் திசை திருப்பிக் கொள்ளும் நுட்பங்கள் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். உளவியலின் கருத்துப்படி ஆண் பிள்ளைகள் தங்கள் அம்மாக்கள் மீது அன்பு கொண்டவர்களாகவும் பெண் பிள்ளைகள் தங்களது அப்பாக்கள் மீது அன்பு கொண்டவர்களாகவும் காணப்படுவர். பிற்பட்ட காலங்களில் தங்களது பெற்றோரின் குழந்தை வளர்ப்பை பொறுத்து அவர்கள் இருவரையும் நேசிப்பர் அல்லது வெறுப்பர். இது இயல்பானது. பொதுவாகவே ஆண்களுக்கு அம்மா சென்டிமெண்ட் அதிகம். இப்படிப்பட்ட ஆண்களை எப்படி உங்கள் பக்கம் திசை திருப்புவது என்பது பற்றி சொல்லும் டெக்னிக்கே இந்த அனுசயா டெக்னிக். அது என்ன அனுசயா டெக்னிக்? ஒரு சமயம் சிவா, விஷ்ணு, பிரம்மா ஆகிய முப்பெரும் தெய்வங்களுக்கு ஒரு திருவிளையாடல் புரிய தோன்றியதாம். பூலோகத்திலே மிகச்சிறந்த பதிவிரதையான அனுஷியாவின் கற்பை சோதிக்க ஆசை வந்ததாம். இந்த 3 ஆண்களும் அவள் கணவன் இல்லாத போது அவள் குடிலுக்கு போனார்களாம். அனுஷியா ஓடோடி வந்து உபசரணை செய்ய, இதெல்லாம் பத்தாது, எமக்கு உன்னோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதை நீ தீர்த்து வைத்தால்தான் எங்கள் மனம் குளிரும் என்று இந்த 3 ஆண்களும் சொல்லி வைக்க, அனுஷியா ஒரு கணம் திடுக்கிட்டாலும் உடனே சுதாகரித்து கொண்டு அவ்வளவுதானே, வாருங்கள் என்று மூவரையும் நோக்கி கையை நீட்டினாள். உங்கள் விருப்பப்படியே ரொம்ப க்ளோஸாக பழகலாம் என்று அவள் சொன்ன மறுகணம் இந்த 3 ஆண்களும் கை குழந்தைகளாய் மாறிவிட்டார்களாம். அவர்கள் மூவரையும் மடியில் போட்டு அருந்ததி கொஞ்சி விளையாடி மகிழ காலம் போய்கொண்டே இருந்தது. என்னடா, நம்ம பதி தேவர்களை காணவில்லையே என்று பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் பதறி விசாரித்ததில் அவர்கள் அனுஷியாவின் மடியில் மகிழ்ந்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. தேவியர் மூவரும் குடுகுடு என்று குடிலுக்கு போனால் அங்கே அடக்க ஒடுக்கமாய் அனுஷியாவின் கட்டுப்பாட்டில் அந்த 3 ஆண் பெரு தெய்வங்களும் காணப்பட்டனர். ஆக ஆண் எப்பேற்பட்ட வீரனாகவும் மூர்க்கனாகவும் முரடனாகவும் இருக்கலாம். தான் ஏதோ பெரியதாய் சாதித்து விட்டதாய் நினைக்கும் மகா கட்டிக்காரனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவன் மேல் தாய்மையை பொழிந்தால் அவன் உடனே அடங்கி உருகி விடுவான். இப்படி தாய்மையை ஒரு அங்குசமாய் பயன்படுத்தி ஆணை அடக்கி ஆளும் இந்த அனுஷியா டெக்னிக்கை தான் இந்திய இலங்கை தாய்மார்கள் பலர் காலங்காலமாய் செய்து வருகிறார்கள். தங்கள் மகன்களை தங்கள் கைப்பிடியிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டெக்னிக்கை மனைவி அல்லது காதலியான நீங்களும் கையாண்டால் கேட்க வேண்டுமா, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே விசுவாசமாயிருப்பான். இப்படி அவன் அப்படியே உங்கள் மேல் சாய்ந்து பலவீனமாய் கிடக்கின்ற போது நீங்களும் அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவளாய்த்தான் நடந்து கொள்ள வேண்டும். அவன் உங்களை தன் தாயின் ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கும் அளவுக்கு உங்களை நம்புகிறான் என்றால் அவனிடம் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அப்படி என்ன பெரிய தார்மீகம்? அவன் உங்களிடம் நம்பி சொல்லும் தகவல்களை அவனுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சில பெண்கள் ஆண் ஏதோ பலவீனமாக இருக்கின்ற பொழுது உளறி கொட்டும் ஏதோ ரகசியத்தை அப்படியே நினைவு வைத்து பின் ஒரு நாள் அதையே பயன்படுத்தி அவனை தாக்குவதும் உண்டு. இதை ஒருபோதும் பெண்கள் செய்யக்கூடாது. ஆண் உங்களை நம்பி சொல்லும் தகவல்களை அவனுக்கு பாதகமாய் பயன்படுத்துவது அநாகரிகம் மட்டுமல்ல, அநியாயமும் கூட. அதே போல அவனுடைய பழக்க வழக்கங்களை கிண்டல் செய்வதோ அவன் குடும்பத்தை கராராக விமர்சிப்பதோ கூடாது. அவன் வீட்டு மனிதர்களின் பலவீனங்களுக்கு அவன் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்கள் சொல்லி காட்டினால் அவனுக்கு அது ஒரு மான பிரச்சனையாகிவிடும். இந்த இக்கட்டெல்லாம் அவனுக்கு உங்கள் மேல் கசப்புணர்வை ஏற்படுத்திவிடும் என்பதால் அவன் குடும்பத்தாரை எப்படி இருந்தாலும் அவர்களை உங்கள் வம்புக்கு இழுக்காதவரை நீங்கள் அவர்களை விட்டு தள்ளுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் தான், பிறர் எதிரில் அவனை எப்போதும் விட்டு கொடுக்கவே கூடாது. முடிந்தால் பிறர் எதிரில் அவன் காதுபட அவனை பாராட்டி தள்ளுங்கள். அது அவன் மனதை குளிர்வித்து இன்னும் அதிக இணக்கமாய் பழகி மேலும் அதிகமாய் உங்கள் பாராட்டை பெற அவனை அது ஊக்குவிக்கும். ஆனால் பிறர் எதிரில் அவனை லேசாய் விளையாட்டுக்காக கூட நீங்கள் குறை கூறினால் போச்சு, என்னை நீ குறைவாய் மதிப்பிட்டு விட்டாய் இல்லையா, அதை பிறரிடம் சொல்லி என் மானத்தை வாங்கிவிட்டாய் அல்லவா, அவர்கள் இதை பிறரிடம் சொல்லி எல்லோரும் என்னை வேடிக்கை பார்த்து சிரிக்கும்படி செய்து விட்டாயே, எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறாய் நீ, இந்த ஜென்மத்தில் என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று உங்களை வெறுத்துவிட வாய்ப்புள்ளது. அதனால் எப்போதுமே அவனை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். அவன் ஏதாவது தவறு செய்தால் அதை சாண்ட்விச் டெக்னிக்கை பயன்படுத்தி லேசாய் கெசுவலாய் போகிற போக்கில் லைட்டாய் சுட்டி காட்டிவிட்டு அத்தோடு நிறுத்துங்கள். அது பற்றியே பேசிக்கொண்டிருக்காதீர்கள். இப்படியெல்லாம் மேன் ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்து கொண்டால்தான் அவனுக்கு நீங்கள் பழகுவதற்கு சுலபமான மனுஷியாவீர்கள். அப்புறம் என்ன, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.